ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான செம டேஸ்டான ரொம்ப ஹெல்த்தியான மசாலா மோர் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா மோர் செய்கிறதுக்காக ஒரு கப் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டு தோட்டத்திலேருந்து பறித்த ஃப்ரெஷ் ஆர்கானிக் கருவேப்பிலை. ஒரு கப் மல்லித்தழை, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு சால்ட்டு, அரை டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 2 கப்பு கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். இதில் நம்ம பாதி மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் நல்லா மையாக அரைக்கிறதுக்காக நம்ம பாதி மட்டும் சேர்த்து அரைச்சா போதும். வாங்க இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மையாக அரைஞ்சிருச்சு. இப்போ மீதி இருக்கிற தயிரையும் நம்ம சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான ஹெல்த்தியான மசாலா மோர் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம மல்லித்தலை கருவேப்பிலையெல்லாம் பச்சையாக சேர்த்து அரைச்சதுனால உடம்புக்கு அவ்வளோ நல்லது. குழந்தைங்க கருவேப்பிலை மல்லித்தலையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மோரில் அரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கருவேப்பிலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரிங்க்கை தாராளமாக எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த ட்ரிங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிங்க்கை குடித்தோம் அப்படின்னம்னா கண் பார்வை நல்லா தெளிவாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த ட்ரிங்க்கை தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.